வடக்குப்பட்டி ராமசாமி படம் எப்படி ப்ரோ? படம் அருமையாக வந்திருக்கு ப்ரோ. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி சந்தானம் படம்னா அவர் வந்து நார்மலாக இருக்கும், ஏதோ காமெடின்ற பேரில் கிஞ்சி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சின்னு வந்தேன். பட் வந்து நல்லா இருக்குது படம். ரொம்ப அந்த கருத்து, ஒரு காமெடியில் கருத்து இருக்குது ப்ரோ. அதுதான் வந்து நம்ப முடியல. எல்லா காமெடியிலும் கருத்தாக சொல்லியிருக்காங்க. இந்த கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, கடவுள் நம்பிக்கை நிறைய பேர் அதை இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை அதை பொறுத்து தான் இந்த படம். கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் எந்த ரூபத்தில் வருவார், அவர் பேரை சொல்லி எப்படிலாம் ஏமாற்றுவாங்க, அதுதான் இந்த படம். இப்போ வந்து ராமசாமி பேர் வச்சிருக்காரு, பெரியார் எங்கேயாவது மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஏன்னா ஒரு வீடியோலே இந்த மாதிரி ஆச்சு, அவர் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்ல வருமே, ஏண்டா கடவுள் இல்லைன்னு சொல்லி சுற்றி திருவி அந்த ராமசாமி தான் நீ அப்படின்வாங்க. அது பெரியார் தானே, ராமசாமினாலே பெரியார் தானே ஞாபகத்துக்கு வரும். அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன இல்லை கான்செப்ட்னா, பெரியாருக்கே வந்து கடவுள் நம்பிக்கை வந்தா மாதிரி தான் இதில் காட்டியிருக்காங்க. ராமசாமி கடவுள் நம்பிக்கை வந்துருக்குது, ராமசாமி யார், பெரியார், அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. இது வந்து கான்ட்ரவர்சியாக வரும், கான்ட்ரவர்சி பண்ணுவானுங்க. அவங்களோட காம்போலாம் எப்படி இருக்கு? அவங்க நார்மல் ஹீரோயின் தான் ப்ரோ, நார்மலாக நினச்சிருக்காங்க. பெருசாக சொல்கிறவங்களாம் இல்லை, நார்மல் சீன் தான். நிக்கிலோனா டேரக்டரும் சந்தனம் சாரும் செகண்ட் டைமாக சேர்றாங்க. எப்படி இருக்குது அந்த இது, எப்படி கொண்டு போயிருக்காங்க? நல்லா ஃபன்னாக இருக்குது ப்ரோ, ஃபன்னாக இருக்குது படம். படம் ஃபுல்லாக ஃபன்னு தான். மெயினாக அந்த லுல்லு சபா சேச்சுக்கிறாரு, அலப்புறா பண்ணாரு, அலப்புறா தான் ஃபுல்லாக. அவர் பண்ணாது அலப்புறையே இல்லை. அவர் பாரிசெல்லாம் ஃபன்னாக இருக்குது ப்ரோ, செம்ம காமெடியாக இருக்குது. அவர் ஏன் ரொம்ப கம்மியாக நடிக்கிறாரு தெரியல, எல்லா படத்துலையும் வரலாம். அவர் தெரிஞ்சு நல்ல ஆக்டர், நல்லா சூப்பராக பண்ணுறாரு. அவர் பார்க்கும் போதெல்லாம் சிக்ஸ்டின் தான் நான். ஏன்னா நான் மட்டும் இல்லை, ரோவே அப்படி சிக்ஸ்டின் இருந்தது. நான் வீரோவில் தான் உட்கார்ந்தேன், அந்த ரோவே அப்படி சிக்ஸ்டின் இருந்தது. இதுக்காக படம் பார்க்கலன்னா எதுக்காக ப்ரோ பார்க்கலாம்? இந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது, அது ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னா இதுக்காக கான்செப்ட் தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் அதாவது கடவுள் வந்து எல்லாருமே தெரியும். அந்த கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் இருக்குதா இல்லையா, அந்த கடவுள் பேரை வச்சு எப்படிலாம் ஏமாத்துறாங்க, ஊரில் எப்படிலாம் ஏமாத்துறாங்க, அதை போட்டு கிளி கிழிக்கிறாங்க.